تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. என்னுடைய இந்த பள்ளியுடைய சேகரித்து சொன்னதை போல ஒரு நிமிட அல்லது 2 நிமிட வார்த்தைகள் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய பள்ளியுடைய ஒட்டுமொத்த வருகிறது. பள்ளியுடைய செயலாளர் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, கணேசனுக்குரிய மதிப்பிற்கு உலமா பெருமக்களே மற்றும் நிர்வாகிகளே, அனைவரும் என்னுடைய முதல் நாளில் காணிக்கையான சலாமியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணேசனுக்குரிய பெரியவர்களே, இந்த மஸ்ஜித் உருவான ஒரு வரலாற்றை நீண்ட நிகழ்ச்சியை இந்த பள்ளியுடைய செயலாளர் சொல்லும் பொழுது நம்முடைய கண்ணுக்கு முன்னாலேயே நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாகவே சிறிதாக உருவான ஒரு பள்ளியினுடைய வடிவத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பகுதியுடைய மக்கள் கொடுத்திருக்க மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பள்ளியுடைய இமாம். அதுபோல அந்த இமாமுக்கான போதும் நிர்வாகிகள் உண்மையில் ஆரம்பத்துக்கு சொல்கிறோம். இப்படியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறோமே என்று எழுதுகிறோம். உலமாக்கள் இதைத்தால விரும்புவார்கள். உலமாக்கள் தன்னுடைய கல்வியை மக்களுக்கு போதிக்கக்கூடிய இடங்களை தேடுவார்கள். மக்கள் அப்படி கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய உலமாக்களை தேடுவார்கள். இந்த இரண்டுமே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இந்த மகனாக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியிலே முதலாக மஸ்ஜிதுல் ஹராம் பைத்துல்லாஹை நிர்மாணம் செய்கிறார். அந்த பள்ளியை இந்த துன்யாவில் நிர்ணயம் செய்வதற்கு முன்பாக இந்த உலகம், இந்த மண் எப்படி இருந்தது? யாருக்கு தெரியும்? அது எப்படி தெரியும்? அது அல்லாஹ்வுடைய பள்ளி இந்த பூமியிலே முதல்ல உருவாகின பிறகு இந்த பூமி மரியாதை பெறுகிற கண்ணியத்தை பெற்று, அதற்கு முன்னால் பூமியை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த பூமி என்னவே தெரியாது. எங்கே அல்லாஹ்வுடைய பள்ளி நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அதே அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியது, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது. சூரா ஹதீஸில் சொல்லுவார்கள், அத்துஞ்சா குங்குகா வந்துவோம், உலகம் முழுதும் அல்லாஹ்வுடைய சாபத்து குறித்து சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் அடிப்படையிலே இந்த பூமி எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று யோசிப்பார்கள். அடுத்து சொல்லுவார்கள், இல்லா நான் ஒரு கருத்து ஹஸ்முல்லா, எங்கே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யப்படுகிறதோ, எங்கே நினைவு கொள்ளப்படுகிறதோ, எங்கே வணங்கப்படுகிறதோ அதை தவிர என்று சொல்லுவார்கள். இந்த பள்ளி உருவானதுடைய ஆரம்பம் கணேசனுக்குரிய யாக்கூப் வாதியார் அவர்கள் பல்வேறு சிரமத்துக்கு மத்தியிலே பல சந்தித்து உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அதன் பிறகு ஒரு இணைந்த நண்பர்கள், ஜமாத்தார்கள் தங்களால் முடிந்த உதவிகளை, முடிந்த உழைப்பை, முடிந்த நேரங்களை கொடுத்தார்கள். யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒரு இந்த இடம் யாருக்குமே தெரியாது, கேட்டதை யாருக்குமே தெரியாது. யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒரு இடம் இவர்களின் முயற்சியினால், உழைப்பினால் ஒரு பள்ளி உருவானது. இங்கே அல்லாஹ்வுடைய
வணக்கம், தொழுகை அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது. யாரும் கண்டுகொள்ளப்படாத ஒரு இடமாக இருந்த இந்த இடம் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. நான் உயர்த்து சொல்லுகிறேன், கண்ணியப்படுத்தி சொல்லுகிறேன். எங்களுக்கும் ஈரோடு பகுதிகளிலே குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய பள்ளிகளில் இதோ ஒரு பள்ளி. இந்த பள்ளியை சொல்லாமல் ஈரோட்டை சொல்ல முடியாது. இன்னும் சில பள்ளிகள் இருக்கிறது. அந்த பள்ளியுடைய நிர்வாகிகள், பள்ளியுடைய இமாம்கள் தங்களுடைய சுயத்தை பார்க்காமல் மக்களோடு இணைகிறார்கள். மக்கள் தங்களுடைய வசதி வாய்ப்பை பார்த்தாலும் இமாமோடு இணைகிறார்கள். ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகளை சொல்கிறோம், நாம் ஆவணப்படுகிறோம், இப்படியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளியை உருவானதினால் இந்த பகுதியை அல்லாஹ் ரஹமத் இறங்குவதாக ஆக்கிவிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவது ஒன்று, அறிமுகமானவர்களுக்கு வீடு கட்டுகிறேன், வீடு கட்டியிருக்கிறோம், வீடு கட்ட போன என்று சொல்லுவது உண்டு. நீங்கள் வீடுகளை கட்டும் பொழுது பெரிய பெரிய வீடுகள் கட்டுகிறார்கள். இந்த பள்ளி உருவான பிறகு இந்த பகுதியில பல மக்களுடைய இஸ்லாமிய குடியேற்றம் ஆகியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் சிலரை பார்க்க சொல்வது உண்டு. நீங்கள் வீடுகளை கட்டினால் 2 விஷயங்களை கடைபிடியுங்கள். ஒன்று, வணங்குவதற்காக என்று ஒரு அறையை ஒதுக்குங்கள். மற்றொன்று, விருந்தாளிகள் வந்து போவதற்காக ஒரு அறையை ஒதுக்குங்கள் என்று சொல்லுவது உண்டு. காரணம், எங்கே அல்லாஹ்வுடைய விக்ர் செய்யப்படுகிறதோ, எங்கே அல்லாஹ் நினைவு கொள்ளப்படுகிறதோ அந்த இடங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடங்களாக இருப்பதன் காரணமாக வீடுகளிலே ஒரு பகுதிகள் வணங்குவதற்காக ஒதுக்கப்பட வேண்டும். அப்படியான அந்த வீடுகள் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இன்றைய சூழ்நிலை என்ன, இன்றைய மக்களுடைய மனோபாவம் என்ன என்று சொன்னால், வீடுகளிலே பெரும் பெரும் அறைகள் இருக்கிறது இல்லையோ, பெரிய டிவிகள் இருக்கிறது. பொழுதுபோக்கின்ற பெயரில பல அனாச்சாரமான கற்பனையான கதைகளை பார்ப்பது, அன்சிகமான பாட்டுகளை பார்ப்பதற்காகவே ஒரு இடத்துக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ் காப்பான். ஒவ்வொரு வீடு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வரக்கத்து இறங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பள்ளி ஒவ்வொரு வீடுகள் இருக்க வேண்டும். அந்த பள்ளி பெண்களுக்காக இருக்க வேண்டும், ஆண்களுக்காக அல்ல. ஆண்கள் பள்ளியை தொடரும். பெண்கள் வீடுகளிலே அந்த இடங்களை, அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களிலே குர்ஆன் ஓதுவது, விக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரஹமத் இறங்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோல வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் தங்குவதற்காக ஒரு இடம். விருந்தாளி என்று சொன்னால் உடன்பரப்புகள் முக்கியமானவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆயுள் ரிஸ்க் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உறவினர்களின் யாதனை என்று சொல்லுவார்கள். அந்த உறவினரை வந்து செல்வதற்கு காரணமாக வீட்டில் செல்வ செழிப்பும் வரக்கத்து ஏற்படக்கூடிய காரணம் உருவாகிறது. இந்த 2 விஷயங்கள் வீடுகளில் இருக்க வேண்டும். ஆண்கள் பள்ளியில் சொல்ல வேண்டும். பள்ளி உருவானதினால் இந்த இடம் பாக்கியம் பெற்றது, அடுத்திருக்கிற இடம் அந்த பாக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு பள்ளியில் உறவு தொடர்பிலே படையிடம் பள்ளி உருவாகிக் கொண்டே இருக்கிறது. மக்கள் இஸ்லாத்திலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பள்ளி இடிக்கப்பட்டது, ஒரு பள்ளி கண்முன்னால் இடிக்கப்பட்டது, அநியாயமாக இடிக்கப்பட்டது. அதை பார்த்து உலகமே அச்சப்பட்டது, கோபப்பட்டது, மறுக்கப்பட்டது. அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு பல பள்ளி உருவாகி இருக்கிறது. பள்ளி இடிக்கப்பட்டு கொண்டதுக்கு அந்த வருத்தம் என்னவென்று சொன்னால், அது ஒரு கட்டிடம், சிமெண்ட், மண், செங்கல் இதுவாகத்தான் இருந்தது. ஆனால் நம்முடைய இடத்தில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய அடையாளம் இடிக்கப்படுகிறது. எதை பார்த்து அல்லாஹ் ஞாபகம் வருமோ அந்த இடங்கள் இடிக்கப்படுகிறது. எங்கே ஹக்கை சொல்லப்படுமோ அந்த இடங்கள் இடிக்கப்படுகிறது. ஆனால் பாம்பு வளர்ந்து கொண்டிருக்கிறதே என்று வருத்தம் வருகிறது. கட்டளை இணைந்துதான் வருத்தம் கிடையாது. இந்த கட்டை இழுத்துதான் வருத்தம் கிடையாது. ஆனா
அல்லாஹை பற்றி பேசக்கூடிய இடங்கள் இணைக்கப்படுகிற இடம் இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேச வாய்ப்பு எடுத்த நிர்வாகத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களிடம் கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் சொன்னதைப் போல பள்ளியை தொழுகை கொண்டு நிரப்புங்கள். அல்லாஹ் மகல்லாவை சிறப்பாக்கி வைப்பார். இந்த பள்ளி உருவாக்குவதற்கு உடலாலும் உழைப்பாலும் நேரத்தாலும் பொருள் கொடுத்த மக்களுக்கும் இமாமுக்கும் வாழ்த்துறை சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.